மேசராசி பலன்கள். வானமண்டலத்தில் முதன்மையானது மேசராசியாகும். மொத்தமுள்ள 12 ராசிகளில் முதலாவது ராசி மேசமாகும். இந்த ராசியை ஆங்கிலத்தில் ஏரிஸ் என குறிப்பிடுவார். இந்த மேசராசியின் அதிபதி செவ்வாய் ஆவார். செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் ஆதலால் இந்த ராசியையும் நெருப்பு ராசி என அழைக்கின்றோம். பஞ்சபூத தத்துவங்களில் இது நெருப்பை குறிக்கிறது. அதனால்தான் இந்த ராசி இயல்பாகவே அதன் நெருப்பின் தன்மையையும் உஷ்ணத்தையும் தன்னுள் அடக்கியுள்ளது. அதனால்தான் இது பகல் இரவை சமமாக கொண்ட ராசியாக குறிப்பிடப்படுகிறது. இந்த ராசியின் அதிபதியான செவ்வாய் நவகிரகங்களில் ஆண் கிரகமானதால் இந்த ராசியானது ஆண் ராசி என அழைக்கப்படுகிறது. இந்த ராசியின் சின்னமாக செம்மறியாடு குறிப்பிடப்படுகிறது. அதனால் இது ஒரு மிருக குணமுடைய ராசி என்றும் ஒரு நேர்மையான ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. அதே சமயம் இந்த ராசியை குறுகிய ராசி என்றும் ஏற்றமுடைய ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ராசி வான்மண்டலத்தின் முதல் ராசியாக வருவதால் 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரங்களின் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரங்களின் 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரத்தின் 1 பாதமும் ஆக மொத்தம் 9 பாதங்களை தன்னுள் கொண்டு ஆட்சி செலுத்துகிறது. திசைகளில் தெற்கு திசையை ஆள்கிறது. இந்த ராசியில் முதன்மையானதும் தந்தைக்கு காரணமானதும் நம் கண்ணுக்கு தெளிவாக தெரியும்படியான ஒளி கிரகணமான சூரியன் உச்சமடைகிறார். அதே சமயம் சூரியனின் மைந்தரான ஆயுள் மற்றும் தொழிலுக்கு கரகரான சனி பகவான் நீசமடைகிறார். மேசராசி செவ்வாய்க்கு சொந்த வீடாக அமைவதால் இங்கு ஆட்சியாகவும் மற்ற கிரகங்கள் நட்பாகவும் ஆள்கிறார். உடல் அமைப்பு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல தோற்றமும் கட்டுமஸ்தான உருவ அமைப்பும் உடையவர்கள். நீண்ட கழுத்தையும் அழகிய முகத்தையும் உடையவர்களாக இருப்பார்கள். கருமை நிற கண்களும் கூர்மையான பார்வையும் உடையவர்கள். முகத்தில் எப்போதும் ஒரு தேஜஸ் இருந்து கொண்டே இருக்கும். மேசராசியின் குணநலன்கள். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஆதலால் எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் விளங்குவார்கள். தைரியமானவர்கள். அவசர புத்தியுடன் செயல்படுவார்கள். சற்று ஆசைகள் அதிகமாக இருக்கும். எதிலும் முதன்மையாக இருக்கவே விரும்புவார். மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவார்களன்றி மற்றவர்களிடம் ஆலோசனை பெற விரும்ப மாட்டார்கள். தங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படி செயல்படுவர். தன்னம்பிக்கை உள்ள இவர்கள் தங்களுக்கு பிடிக்காத ஒன்றை பிடிக்காத போது மாற்றிக்கொள்பவர். மேலும் நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் ஆதலால் இவர்கள் மனம் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே இருக்கும். அதை உடனடியாக நிறைவேற்ற ஆசைப்படுவர். இந்த ராசியின் சின்னம் செம்மறியாடு என்பதால் சற்று போர்க்குணம் நிறைந்து காணப்படுவார். ஆடு எப்படி தலையை தூக்கி முட்டி அதன் வேகத்தை காட்டுமோ அதே மாதிரி இவர்கள் தலையை தூக்கி அல்லது தலையை ஆட்டி பேசுவதிலும் அல்லது தலையை சாய்த்து பேசி தங்களை முன்னிலைப்படுத்துவதிலும் சிறந்து விளங்குவார். எந்த ஒரு அவசர சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள். தங்களது தனிப்பட்ட விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு எந்த ஒரு எல்லையையும் தாண்டி அதை நிறைவேற்றுவதில் ஆர்வம் உடையவர்கள். மற்றவர்கள் அடக்கி ஆள்வதிலும் அவர்கள் மூலம் தங்கள் காரியங்களை சாய்த்து கொள்வதிலும் ஆர்வம் உள்ளவர்கள். பொருளாதாரம். மேசராசியில் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தில் ஓரளவு சிறப்புடன் விளங்குவார். இந்த ராசிக்கு 2வது ராசி ரிஷபராசியாகும். இந்த ரிஷபராசி என்பது ஒரு பொக்கிஷ ராசியாகும். இது கையில் இருக்கும் பணம், நகைகள், பத்திரங்கள் இவற்றை குறிப்பிடுவதால் எப்பொழுதும் மேசராசிக்கு 2வது ராசியாக ரிஷபராசி வருவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் உயர்நிலையில் இருந்து கொண்டே இருக்கும். வரவுக்கு மேல் செலவு இருந்தாலும் யாருடைய பணமாவது கையில் புரண்டு கொண்டே இருக்கும். நோய், கடன். மேசராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஆதலால் இவர்களுக்கு இயற்கையாகவே உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரித்து காணப்படும். அதே சமயம் செவ்வாய் ஆபரேஷன் மற்றும் விபத்துக்கு காரணமாக கிரகம் ஆதலால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். எனவே எதிலும் அதிக கவனமுடன் இருப்பது அவசியம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் விளையாட்டு, விருந்து, கேளிக்கைகள் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள். வான்மண்டலத்தில் முதல் ராசியில் பிறந்த இவர்களுக்கு 6வது ராசி கன்னியாகும். 6ஆம் இடம் என்பது வேலை, நோய், கடன், எதிரிகள் இவற்றை குறிப்பிடுவதால் எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. மேலும் உடல் ஆரோக்கியத்திலும் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும். தலைவலி, அடிவயிறு, ஜீரண உறுப்புகளில் பிரச்சனை, மூளை, நரம்பு சம்பந்தமான நோய்கள், முதுகு தண்டுவடத்தில் வலி, தூக்கமில்லாமை, காய்ச்சல், வாந்தி, இரத்த குழாய்களில் அடிக்கடி பாதிப்பு என இது போன்ற நோய்கள் ஏற்பட்டு விலகும். இது போன்ற பிரச்சனைகளை பற்றி ஆராயுங்கள். ராசி பலம் பெற்று இருந்தால் நோயின் தன்மை குறைவாகவும், பலமற்று இருந்தால் நோயின் தன்மை அதிகமாகவும் இருக்கும் என ஒரு ராசி பலமாக நன்றாக உள்ளதா அல்லது பலம் குறைந்து பாதிப்படைந்து உள்ளதா என்பதை ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆராய்ந்து கூர்ந்து பரிசீலித்தால் மட்டுமே சாத்தியமாகும். திருமணம். நல்ல தாய் தந்தையாரை பெற்று விளங்குவார்கள். இவர்களது ராசிக்கு 4வது ராசி தாய் அஸ்தமனமான சந்திரனின் கடக ராசியாக அமைவதால் தாயின் அன்பும் அரவணைப்பும் அதிகம் இருக்கும். தந்தையால் மிகுந்த நன்மை அடைவார்கள். தந்தையின் வழிகாட்டுதலின்படி நல்ல வாழ்க்கை அமையும். நல்ல மன வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் ஏற்படும். கணவனுக்கு ஏற்ற மனைவியாகவும் மனைவிக்கு ஏற்ற நல்ல கணவனாகவும் வாழ முற்படுவார்கள். குடும்ப வாழ்வு ஒரு சீராக இருக்கும்.
கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ்வார். விரும்பிய வாழ்வு அமைய வாய்ப்புகள் உண்டாகும். நல்ல குழந்தை செல்வங்கள் ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தையின் அன்பும் ஆதரவும் கிட்டும். குழந்தைகளால் நன்மைகளும் அவர்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படும். வேலை. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானாபதியாக சனி வருவதால் அரசு உத்தியோகம், அரசு சார்ந்த நிறுவன வேலைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படலாம். மேலும் 10ஆம் இடம் என்பது பிரபலமான தனியார் கம்பெனிகளையும் தொழில் அதிபர்களையும் குறிக்கும். மேலும் 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கும். ஒரு இடத்தில் மாத சம்பளத்துக்கு இருப்பதையும் உடல் உழைப்பு சார்ந்து தொழிலை குறிக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் தொழிலும் வேலையிலும் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள். எப்பொழுதும் வேலை வேலை என உணர்ச்சி பூர்வமாக இருப்பார்கள். பொதுவாக வேலை அல்லது தொழில் என்பது அவரவருக்கு உரிய சுய ஜாதகத்தை பார்த்து தான் அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் வேலை அல்லது தொழில் என்பது இன்று பல்கி பெருகி உள்ளதால் அவரவரின் ஜாதக நிலை, தற்போதைய கிரக கோசார நிலையை, அந்தந்த ஜாதியின் தாசபுத்தி நிலைகளை அனுசரித்து பலன் உரைக்க வேண்டியுள்ளது. மேசராசியின் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, வெண்மை. அதிர்ஷ்ட கற்கள் மரகத பச்சை, வைரம். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களின் பொது பலன்கள். மனிதனாக பிறந்த எவரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில், ஏதாவது ஒரு ராசியில், ஒரு லக்கணத்தில் பிறந்தே இருக்க வேண்டும். இது உலக நீதி. இதில் ஜாதி மத இன வேறுபாடின்றி மனிதகுலம் அனைத்திற்கும் இது பொருந்தும். இதில் ஜாதகம் எழுதியவர்களுக்கும் ஜாதகமே எழுதாதவர்களுக்கும் இது பொதுவானதாகும். இங்கு ஜாதகத்தில் மேல் நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே பொதுவாக ஜாதகம் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசியில் கட்டாயம் தனித்தே ஆக வேண்டும். கீழே ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்கள் அந்த ராசியின் தன்மை, குணநலன்கள், இன்ன பிற விஷயங்களை பற்றி சுருக்கமாக ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பொதுவான விஷயங்களை முகநூல்களின்படியும் நவீன விஞ்ஞானப்படியும் உள்ள ஒரு சில பொதுவான விஷயங்கள் விளக்கப்பட்டுள்ளன. இது ஒரு பொதுவான கருத்தே இன்றி முடிவான கருத்தல்ல. ஏனெனில் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு ஜாதகமும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாகும். அவரவர் முன்ஜென்ம வினையின்படியும் இஜென்ம வாழ்க்கை அமைவதால் அதற்கு தகுந்தபடி அவரவரது கர்மா அமைகின்றது. எனவே பொது கருத்தை சிறப்பு கருத்தாக கருதாமல் அவரவர் ராசியின் பொதுவான குணநலன்களை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு ராசியில் பிறந்தவர்கள் என்றாலே அவர்களுக்கென்று உருவ அமைப்பு, குணநலன்கள், கல்வி, வேலை, தொழில், திருமணம், சொத்து, நோய், கடன் என்று உள்ளன. உதாரணமாக உருவ அமைப்பு என்று குறிப்பிடும் பொழுது ஒரு சில நாட்டில் இருப்பவர்கள் வெண்மை நிறமாகவும், ஒரு சில நாட்டில் இருப்பவர்கள் கருப்பாகவும், ஒரு சில நாடுகளில் பிறந்தவர்கள் குட்டையாகவும் இப்படி கலந்தே இருப்பர். எனவே இங்கு உருவ அமைப்பை பற்றியெல்லாம் குறிப்பிடுவது பொது பலனாகும். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கென்று தாய், தந்தை, உடன் பிறந்தோர், கல்வி, வேலை, தொழில், திருமணம், குழந்தை, சொத்துகள் இவையெல்லாம் பொதுவாக குறிப்பிடப்பட்டாலும் அவரவர் ஜாதகப்படி இந்த பலன்கள் எல்லாம் மாறத்தான் செய்யும். உதாரணமாக கல்வி என்று எடுத்துக்கொண்டால் இன்று எவ்வளவோ படிப்புகள் வந்துள்ளது. ஜோதிடத்தில் 2ஆம் வீடு என்பது +2 வரையிலான கல்வியை குறிக்கும். 4ஆம் வீடு என்பது ITI, பாலிடெக்னிக், இன்ஜினியரிங், கலை, அறிவியல், மருத்துவம் இவற்றையெல்லாம் குறிக்கும். 9ஆம் வீடு என்பது உயர்கல்வி அல்லது முதுகலை படிப்புகளை குறிக்கும். உதாரணமாக MA, MSc, MCom, MTech, MArch, MBA, MCA, MS, MD, MPhil ஆகிய முதுநிலை படிப்புகளை குறிக்கும். 12ஆம் வீடு என்பது ஆராய்ச்சி படிப்பை குறிக்கும். இது தவிர IAS, IPS, IFS போன்ற படிப்புகளை அறிவதற்கு அவரவர் சொந்த ஜாதகமே பலன் உரைக்க ஏதுவாகும். மேலும் ஜோதிடத்தில் 6ஆம் இடம் அல்லது 6ஆம் பாவம் அல்லது 6வது ராசி என்பது வேலையை குறிக்கும். இந்த சர்வீஸ் என்பது அரசு அல்லது பெயர் போன கம்பெனிகளை குறிக்கும். குறிப்பாக கை நீட்டி மாத சம்பளம் பெறுவதை காட்டும். 10ஆம் வீடு என்பது பொதுவாக அரசு அல்லது அரசு சார்ந்த துறைகளை குறிக்கும். மேலும் பெரும் தொழில் முதலாளிகளை குறிக்கும். குறிப்பாக பெரும் தொழிலதிபர்களை குறிக்கும். 7ஆம் வீடு என்பது சுய தொழில் அல்லது கூட்டுத் தொழில் இவற்றை குறிக்கும். 3ஆம் வீடு என்பது அல்லது ராசி வீடு என்பது சிறு தொழில் அல்லது கமிஷன் ஏஜென்சி, ரோட்டி வியாபாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு இது மாதிரியான தொழில்களை குறிக்கும். எனவே தொழில் பற்றி பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களை பற்றி பேசும் பொழுது நிறைய மாறுபாடுகள் வருமாதலால் அவரவர் ஜாதகத்தை பார்த்துதான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இங்கு ராசியில் பிறந்தவர்களை பற்றி எழுதி வருகிற பொழுது தொழில்களை அதிகம் இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஏனெனில் அக்காலத்தில் அவரவர் வர்ண சிரமப்படி குலத்தொழில் புரிய வரையறுக்கப்பட்டது. அக்காலத்தில் பிரமாண ஜாதி, சத்திர ஜாதி, வைசிய ஜாதி, சூத்திர ஜாதி, சங்கிரம ஜாதி என்று ஜாதிகளை பிரித்து அவரவர் ஜாதிக்கென்று தொழிலை உருவாக்கி அந்த ஜாதியில் பிறந்தவர்கள் அவரவர் தொழிலை செய்ய கட்டளையிடப்பட்டு செயல்பட்டு வந்தது. ஆனால் மாறி வரும் விஞ்ஞான காலத்திற்கேற்ப தற்காலத்தில் யாரும் எந்த படிப்பும் படிக்கலாம், எந்த வேலையும் தொழிலும் செய்யலாம் அல்லது பார்க்கலாம் என்று வந்துவிட்டதால்
அது பற்றியெல்லாம் இந்த ராசி பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தொழிலை குறிப்பிடப்படவில்லை. ஏனெனில் ஒவ்வொரு ராசிக்கும் வேலை அல்லது தொழில் என்று எடுத்துக்கொண்டால் ஏகப்பட்ட தொழில்களை குறிப்பிட வேண்டும். ஆனால் பொதுவாக இங்கு தொழில்களை குறிப்பிடப்படவில்லை. அவரவர் ஜாதகத்தை பார்த்து இது பற்றிய விவரங்களை விரிவாக தெரிந்து கொள்ளவும். இதே மாதிரி தான் நோயை பற்றி குறிப்பிடும் பொழுது மாறி வரும் உணவு பழக்கத்தால் புதிதாக நோய்கள் மனித வாழ்வில் வந்து போகின்றன. எனவே எந்த மாதிரியான நோய்கள் தாக்கும், அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் இவையெல்லாம் அவரவர் சொந்த ஜாதகத்தில் இருந்து மட்டுமே அறிந்து அதன்படி நடக்க முடியும். எனவே ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களின் பலன்கள் பொதுவானதாக இன்றி தனித்தன்மையானதல்ல. அவரவர் ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே எதையும் முழுமையாக கூற முடியும்.